ஹாய், நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பட்டை, சோம்பு, லவங்கம், அந்த ஹோல் மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் இப்போ பிரியாணி மசாலா சேர்க்குறேன். பிரியாணி மசாலா நான் ஒரு 50 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். மூடி போட்டாச்சு. 3 விசிலுக்கு பிறகு நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.